ராஜ்மோகன், சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இந்த அறிவிப்பை தாவேக்கா எப்படி பார்க்குது? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொன்ன சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் எதை அடைய வேண்டும் என போராடினாரோ, எங்க கொள்கை தலைவர் தந்தை பெரியார் எதை லட்சியமாக கொண்டாரோ, இந்த மண்ணை மாறி மாறி ஆண்ட திராவிட தலைவர்கள் எதை அடைவதற்காக போராடினார்களோ, இன்று அரசியலில் வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு தீர்மானம் முதல் பொதுக்கூட்டம் வரை எதற்காக போராடுகிறோமோ அந்த சமூக நீதி அடைவதற்கான மிக முக்கியமான டூலே இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு தான். அதனாலதான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு குறித்து தொடர்ச்சியாக அது அறிக்கையாக இருக்கட்டும், இதை போன்ற தொலைக்காட்சி விவாதங்களாக இருக்கட்டும், நானே பல முறை நேரடியாக பங்கெடுத்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். எனக்கு என்ன முதல் முறை அச்சமா இருக்குன்னா, நண்பர் சூர்யா பேசும்போது அவரே அவர் அறியாம உண்மையை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வரும் ஆனா வராதுன்ற மாதிரி சொல்லிட்டார். அது வருமா வராதாங்கிறத அவர் தான் தெளிவுபடுத்தணும். ஏன்னா மகளிருக்கான இடஒதுக்கீடு இப்படிதான் ஆக்ரோஷமா அறிவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் காணும். வட்டமேசை விவாத காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததெல்லாம் அவர் சுட்டி காமிச்சாரு. இப்ப ஏன் நீங்க பண்ணலன்னா நேர்காலத்துக்கு உடனே போயிடுறாரு. நியூஸ் 18ல கரண்ட் கட்டானா கூட நேர்காலத்துக்கு தான் போவீங்களா? இப்ப வாங்க 2026 வாங்க சார். கொரோனா காலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, கொரோனா முடிந்து எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் நடக்குது, எது உங்களை தடுக்குது? அப்ப எது தடுக்குதுன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற இந்த முறைதான் துல்லிய தகவல்களை தரும். எப்படி வெறும் ஹெட்ஸ் கவுண்ட் பண்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாலினத்தை, ஆனா சாதிவாரி கணக்கெடுப்புனா SC ST மைனாரிட்டி எவ்வளவு, அதன் உள்ள யார் முதல் முறையாக கிராஜுவேட் ஆயிருக்கிறாங்க, பெண்களுக்கு எவ்வளவு அதிகாரம் வந்திருக்கு, இதையெல்லாம் வந்தால்தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பேணி பாதுகாத்து இன்னும் யாருக்கு ரிசர்வேஷன் போகணுன்ற அந்த ஓபிசி கம்யூனிட்டி வஞ்சிக்கப்பட்டிருக்க பாருங்க, அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டவும் முடியும். சரி, இது நீண்ட காலமா இத்தனை ஆண்டு காலம் அந்த கோரிக்கைகள் கிடப்பில் இருந்தும் கூட யாரும் அது குறித்து பேசல. மத்தியில காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக பங்கெடுத்த போதும் கூட அது தொடர்பாக அந்த கோரிக்கைகள் குறித்தெல்லாம் பேசாத நிலையில இப்ப அந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து அதை நடத்துறோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதை வரவேற்காம நீங்க அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது சரியாங்கிறது தான் அவர்களுடைய கேள்வி. எப்ப 3:45 வரைக்கும் அந்த மணி 3 ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவை பிரித்து விடும்னு சொன்னவங்க அவங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாத ஓப்பனா சொன்னவங்க அவங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் எதற்காக சேர்க்கணும்? ஏன் தனித்தனியா நடத்த முடியாதா, நடத்த கூடாதா? போற போக்குல அதற்கு செலவான தொகை என்பது வீண் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். சரி, காங்கிரஸ் அரசு அதை டிக்ளேர் பண்ணல, நீங்க நடத்துங்க, தனித்தனியா நடத்துங்க சார். சாதிவாரி கணக்கெடுப்பு தனியா நடத்துங்க. சாதிவாரி கணக்காய்வை இந்த மாநில அரசு ஒரு பொன்னான வாய்ப்பை தவற விட்டது, பல முறை நாங்க சுட்டி காமிச்சோம். அதுக்கு கூட அண்ணன் தமிழன் பிரசன்னா ஒரு பதில் சொன்னார். ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே மாட்டோம்னு சொன்ன பாஜக ஓவர் நைட்ல மனமாற்றம் வந்திருக்கிறது இல்ல சார்? அந்த மனமாற்றத்தையே வரவேற்க மாட்டேங்கிறீங்க, மாற்றா அதற்கு காரணம் கற்பிப்பதிலேயே இருக்கீங்க, அதையே வரவேற்க மாட்டீங்க. பீகார்ல வரப்போற தேர்தல் மாற்றமாங்கிறத காலம் பதில் சொல்லிரும். ஆனா அது வரும் ஆனா வராதுன்ற மாதிரி ஒரு மயக்கமான ஒரு கருத்தை முன்வைத்தார். அதை அவர் தெளிவுபடுத்தணும். இந்த நடந்து முடிந்த கடந்த 4 மாநில தேர்தல்கள்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை கையில் எடுத்து அதை ஒரு துடுப்பாக எடுத்து அந்த டூல கையில் வச்சு பேசுறாரு. அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. அப்போதெல்லாம் அதை இக்னோர் செய்து விட்டு அதை கண்டுகொள்ளாமல் இப்போது ஒரே நைட்ல இவங்க மாறி இருக்கிறாங்க. இதை வரவேற்கணுமா? ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கிற பொழுது வரவேற்கணும். ஆனா ஓவர் நைட்ல மாறியது ஒரு சந்தேகத்தை கிளப்பலையா உங்களுக்கு? டீலிமிட்டேஷனுக்கு இதுக்கும் சம்பந்தம் வரும்னு உங்களுக்கு தோணலையா? இதை பயன்படுத்தி அவங்க எதை அடைய நினைக்கிறாங்கிறதுல ஒரு அச்சம் வருதா இல்லையா என்ற கேள்வியை மட்டத்தை வைக்க முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிற திரு அக்னீஸ்வரன், இங்க திமுக அரசு கைவிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு செய்வதை மனதார வரவேற்கிறேன் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது மாநிலங்கள் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா அது தன்னிச்சையான நடவடிக்கையாகவோ அல்லது அரசியல் நோக்கமாகவோ பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றார். எது சரி? மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 கீழே தான் இதை எடுக்க போறாங்க. இது மத்திய புள்ளியியல் துறையும் இதை எடுத்துட்டு கொண்டு போய் அது உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ இதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் அல்லது அதே இது மாநிலத்தில் எடுக்க வேண்டியது உங்களுக்கு ஆய்வு அல்லது சர்வே, இது மாநில அரசு எடுக்க வேண்டியது. இப்போ இவை இரண்டையும் சேர்த்து எடுப்பேன்னு சொல்கிறாங்களா அப்படின்றத இன்னி அரசு அறிவிப்பு அரசிதழில் எப்படி வருகிறதோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். ஒன்று இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, மாண்புமிகு மத்திய அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார், அது நடைமுறைக்கு வருகிற போது தெரியும். ஆனாலும்
சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலமாகியும் 93 வருஷம் கழிச்சு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பே நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இங்க பேசிய எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து தேர்தலுக்காகவா அல்லது வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காகவா, எடுப்பாங்களா, எடுத்தாலும் அது வெளியில விடுவாங்களா, இப்படின்னு பல்வேறு சந்தேக கணைகள் உண்டு. அது எனக்கும் உண்டு. ஆனாலும் இங்க நாம் எதிர்பார்க்க வேண்டியது, நீங்க இந்த பீகார் எடுத்துச்சு, தெலுங்கானா எடுத்துச்சு, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்று வெறுக்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏகே குலசேகரன் கமிட்டி அமைச்சாரு, 10.5 இது பண்ணாரு, உச்ச நீதிமன்றத்தில் ஏதாச்சு, அது ஆளுகிற அரசு அங்க போய் அம்பாசங்கர் கமிஷனர் கொடுத்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜனார்த்தன கமிட்டி அமைச்சாரு, அதன்படிதான் அருந்ததியருக்கு உள் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அது உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆக இங்க நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ஓபிசி, அது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு வருகிற போது ஓபிசி, அந்த ஓபிசிக்கு காரணமா இருந்தது மொரார்ஜி தேசாய் 1974. அதை நடைமுறைப்படுத்தாமல் காங்கிரஸ் அரசாங்கம் போட்டு தலாணி மாதிரி வச்சு தூங்கிருச்சு. ஆனால் திரு விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் தான் மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை நடைமுறைப்படுத்துகிற போது, அன்னைக்கு மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்தியதனாலேயே அன்னைக்கு பாஜக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் விஸ்வநாத் பிரதாப் சிங் இந்திய நாட்டினுடைய பொன்னான ஒரு பிரதமர் என்ன சொன்னார்னா, ஐ அம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ தி அவுட்கோயிங் பிரைம் மினிஸ்டர், இருந்தாலும் நான் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்திவிட்டு தான் போவேன் என்று போனார்கள். அது ஒரு புறம். ஆனால் இங்க அதை இவங்க கொண்டு வர்றது, ஏன் நடத்தல, இத்தனை வருஷம் கொரோனா இருந்துச்சு அதனால பண்ணல என்பதெல்லாம் வேறு. இது இப்ப பிரியன் சார் சொன்னது மாதிரி பீகார் தேர்தலா, அடுத்து வரக்கூடிய மாநில தமிழ்நாடு தேர்தலா, இதெல்லாம் அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நாம் எதிர்பார்க்க வேண்டியது, தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு பார்க்கிற போது 7,21,00,000 பேர். அதற்கு பிறகு 2021 எடுக்கல. இன்னைக்கு எத்தனை கோடி பேர் அப்படின்றது நமக்கு தெரியல. தோராயமா கணக்கு பார்க்கிற போது இப்ப நான் கேட்பது, நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்களிடம் கேட்பது, தமிழ்நாட்டில் சமூக நலத்துறை எடுக்க போகிறதா அல்லது மாநில திட்டக்குழு அதை எடுக்க போகிறதா என்பதை மாநில அரசு தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் மத்திய அரசு என்பது மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்குமா அல்லது சென்சஸ் எடுக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற போதே மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு மத்திய அரசே நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டப்ப அதுலயே மாநில அரசு நடத்துமாங்கிற சந்தேகம் ஏன் எழுது? அப்ப மாநில அரசு இப்ப தேவையில்லையா? சட்டப்பூர்வமா மாநில அரசு நடத்த தேவையில்லை அப்படிங்கிறது தானே மாநில அரசு. மத்திய அரசு தான் மத்திய அரசு சார், அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவே சொல்றாரு, மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவே சொல்றாரு, மாநிலங்கள் தன்னிச்சையாக அதை நடத்துவது அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, அல்ல அவர்கள் அரசியல் நோக்கத்திற்காக அதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போதே அந்த அதிகாரம் மத்திய அரசிடம் தான் இருக்கிறது அப்படிங்கிறது அது கிளாரிஃபைட் தானே, தெளிவுபடுத்தப்பட்டு தானே. சரி, இதனால் வரைக்கும் பீகார் எடுத்துச்சே, அது செல்லாது போயிருமா? தெலுங்கானா எடுத்துச்சே, அது செல்லாது போயிருமா? ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ன்றது வேற. இப்ப ஜிஓ என்ன வருது சார்? நான் வரேன், நீங்க தெளிவுபடுத்துங்க. சார் தெலுங்கானா இடஒதுக்கீடு தான் நிறுத்திச்சு. அந்த பிரச்சனை இதுக்கு வருமா வராதா? சரி, நீங்க முடிச்சீங்கன்னா நான் ஒரு கிளாரிஃபிகேஷன், அந்த பிரச்சனை இதுக்கு வருமா வராதா? பிரச்சனை கிளாரிஃபை பண்ணிருக்கேன். பர்பஸ் இடஒதுக்கீடு நான் வரேன். அக்னி சொன்னது வந்து மாநில அரசு இது எடுக்க முடியுமா? 2008 வந்து டேட்டா ஆக்ட் வருது.